வணக்கம். இப்போ இந்த வயல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வெண்டைக்காவும், கொத்தரங்காவும் கலந்து போட்டிருக்கோம். நெருக்கமா போட்டது இல்லாம, அது கூடவே நெறைய கீரை, களச்செடி எல்லாம் தானா வந்ததையும் அப்படியே விட்டாச்சு. இப்போ இதில அழகா பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை ஒண்ணு கூடு கட்டியிருக்கு. சின்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவி. அது இங்கிலீஷ்ல வந்து ரெட் வென்டட் புல்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்க குட்டி குட்டியா ஊதா கலர்ல முட்டை போடும். 3 முட்டை போட்டிருக்கு. அது பார்க்கலாம். போன வருஷமும் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திரிக்காய் செடி இருந்தது. அதில அது அழகா கூடு கட்டி முட்டை விட்டுருந்தது. ஆ இப்ப ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, அ இதுங்களோட முட்டை பார்த்தீங்கன்னா, அளவுல ரொம்ப சின்னதா இருக்கும். கோழி, வாத்து இதோட முட்டையெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்டின்னா, அதுங்க வந்து மஞ்ச கருவுல அதுங்களோட ஆற்றல மொத்தத்தையும் செலுத்தியிருக்கும். இன்வெஸ்ட் பண்ணும் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப குட்டி முட்டையா விடுற பறவைங்கலாம் என்ன பண்ணும்னா, அது முட்டை பொரிஞ்சு வரும்போது அதுங்களுக்கு வந்து தோல் அதாவது இறகுகள் எதுவும் இருக்காது. தோல் மட்டும் தான் இருக்கும். அ ஃபெதர்ஸ் இருக்காது. அதே மாரி கண்ணு தொறந்திருக்காது. கண்ணு மூடியிருக்கும். அப்போ இந்த மாரி பறவைங்க அதுங்களோட குஞ்சுகள வளர்த்துறதுக்கு பயங்கரமா வந்து புழு, பூச்சிகள பிடிக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து 60 வாட்டியாவது போய், 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 போய் புடிச்சு, புடிச்சு, புடிச்சு புழு புடிச்சு கொண்டு வந்துட்டே இருக்கும். இப்ப இங்க 3 முட்டையும் பொரிஞ்சிருக்கு இன்னைக்கு. அத பார்க்கலாம். ஒரு அழகா ஒரு தண்டுக்கீரை செடியில முட்டை விட்டுருக்குது. சுத்தி பார்த்தீங்கன்னா, வெண்டைக்கா இருக்கு, கொத்தவரங்கா இருக்கு. இதில தான் இப்போ உட்காந்துருக்காப்புல. என்ன பார்த்துட்டு பறந்துருச்சு. நம்ம அந்த குஞ்சுகள மட்டும் பார்ப்போம். வெயில் இருக்கிறதுனால இதுதான்.